நீங்கள் எதர்ச்சியாக நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்த இடத்துல இந்த செப்டிக் டேங்க் பைப்பும் அந்த டேங்க் பைப்பும் இப்படி நீட்டி வச்சுக்கிறாங்க. ஏன் இதை இப்படி நீட்டி வச்சுக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை தான் நான் வந்திருக்கேன். நம்ம பேஜ் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிங்க. மொத்தம் 4 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டு பாத்ரூம்ல இருந்து போகிற வேஸ்ட்லாம் செப்டிக் டேங்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆன வேஸ்ட்லாம் கொஞ்ச நாள்லயே பயோகேஸாக மாறிடுது. அந்த பயோகேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் இந்த பைப் வச்சுக்கிறாங்க. சப்போஸ் அந்த பைப் இல்லாமல் இருந்துச்சுன்னா செப்டிக் டேங்க்குள்ளார ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் மூலியமா நம்ம வீட்டில் இருக்க செவரு பில்லர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கிராக் விட ஆரம்பிக்கும், அரிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் பெயிண்ட்லாம் இந்த மாரி கொட்டிக்க ஆரம்பிக்கும். செகண்ட் விஷயம் என்னன்னா, ஃபியூச்சரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோரில் பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பாத்ரூம்காக தான் அந்த பைப் வந்து இருக்குது. அந்த பாத்ரூமோட இந்த பைப் வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ளோருக்கு மேலேயும் இந்த பைப் இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் புதுசாக கட்டினீங்களா ஃப்ளோரை, அந்த ஃப்ளோருக்கு வாட்டர் சப்ளை தேவைப்படுமா இல்லையா, அந்த வாட்டர் சப்ளைக்கு இந்த பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நாலாவது விஷயம் என்னன்னா, வெளியில இருக்கிற ஏர் ப்ரெஷர் உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு ஓட்டையை போட்டு வாட்டர் பாட்டில் வாட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில் மூடியை வந்து டைட் பண்ணிங்கன்னா வெளியில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகாது. இதுவே நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் மூடியை லூஸ் பண்ணீங்கன்னா வெளியில் வாட்டர் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.